சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ உன்னோட அப்பா கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண? அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவர் என் கூட இல்லாம போயிட்டாரு. அண்ணன் சொல்லிருக்காரு, நாங்க சேர்ந்திருந்தது ரொம்ப கம்மி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் சேம் தான். நானும் என்னோட டாடி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அப்புறம் என்னோட மாமா விட்டு போயிட்டாரு. இப்போ அது இந்த வில்லேஜ் ஹவுஸ்ல காட்டுறதுக்கு வேற ஏதாவது இருக்கா? இருக்கே, வா. கிளம்பு. மீரா, உன்னோட இந்த ட்ரெடிஷனல் ஹவுஸ் இருக்கே ரொம்பவே அமேசிங்கா இருக்கு. சரி, ஒரு விஷயம் சொல்லு. எதுக்காக உன்னோட அம்மா திடீர்னு ரூம்குள்ள போயிட்டாங்க? அவங்களுக்கு என்ன பார்த்ததுல சந்தோஷம் இல்லையா? நீ தானே சொன்ன உன்னோட மாம்க்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும்னு. யா, ஐ மீன் யூ மேட் அபவுட். இல்ல ஆக்சுவலி இல்ல, என் அம்மா என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. சோ என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிக்காம போகும்? ஆப்வியஸ்லி பிடிக்கும். ஆக்சுவலா அவங்களுக்கு 9 மணிக்கு தூங்குற பழக்கம் இருக்கு. அவங்க உன்னை பாக்குறதுக்காக தான் முழிச்சிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இப்ப தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். That's really Hey, அது உன்னோட மாமோட ரூம்ல? Fantastic. அப்படினா ஆண்டி முழிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்? அட, லைட் எரிஞ்சிட்டு இருக்குப்பா. ஏன்னு கேக்குறேன். அங்க ஆண்டி முழிச்சிட்டு இருக்காங்க, நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். இட்ஸ் a bad combination. நாங்க போய் அவங்க கிட்ட பேசி ஆகணும். ஓய், இல்ல. அது ஆக்சுவலி அது என்னன்னா பாட்டி சாப்பாடு எடுத்து வச்சிருப்பாங்க. நீ பேச போயிட்டா சாப்பாடு ஆறி போயிடும். அதனால வா போலாம். ஒரு நிமிஷம். இப்ப எனக்கு சுத்தமா பசிக்கல. அப்புறம் சாப்பாடு நம்ம அப்புறமா கூட சாப்பிட்டுக்கலாம்ல. ஆனா ஆண்டியை மீட் பண்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பை தி வே, நான் உங்களை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டிருக்கேன். I have to go and talk to her. புரிஞ்சுதா? இல்ல கரண், இப்போ முக்கியமான விஷயம் இல்ல. இந்த பையன் எங்க போயிட்டான்? வந்துட்டான் போல இருக்கு. பாண்டி, கரண் எங்க? பாண்டி, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். கரண் எங்க? அவன் என் கூட வரல. மீரா அவட வீட்டுக்கு போயிட்டான். அங்கதான் சாப்பிட போறானா? என்ன சொன்ன? ஆச்சரியமா இருக்க. எப்படி அவன் மீரா வீட்டுக்கு போவான்? இவ்ளோ ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கோம், இவ்ளோ சமைச்சு வச்சிருக்கோம். மீரா வீட்டுக்கு? அட, ஏமா இந்த விஷயத்தை இவ்ளோ பெருசாக்கிட்டு இருக்க? போயிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் மீரா கூட படிச்ச பழைய சிநேகிதன் இல்ல. அப்ப அங்க போய் தானே ஆகணும். நாட்டாம, நீங்க உங்க பிரசங்கத்தை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? நாங்க பண்ண சமையல் எல்லாம் இப்ப வேஸ்டா போயிடுச்சு. ஆனா உங்களுக்கு நேரம் பார்த்து குத்தி பேசதான் தெரியும்.